எங்க தலைவர் சொன்னது போல ஜனவரி டிசம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா பலமான கூட்டணி டிடிவி அவர்களை சுற்றிய களம் சுழலும். அந்த அளவுக்கு நடக்கும். பொதுச் செயலாளர் அவர்கள் பாருங்க, அவர் வெயிட் அண்ட் சீ. எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மை. அவர் துரோகம் பண்ணிட்டு தாங்க அந்த இடத்துக்கு வந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி ஆளுமைக்கு என்ன அர்த்தமே தெரியாது. சொல்ற போன தேர்தல 25 இடங்கள் 28 இடங்கள் பல தொகுதிகள் பல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு பார்த்தா இந்த தேர்தல அது அதிகமாகும். ஏன்னா எடப்பாடியை வீழ்த்தியே அவனும் துரோகியை படு பாதாளத்துக்கு கொண்டு செல்லணும். ஒவ்வொரு தொண்டர்களும் பாத்தீங்கன்னா வெறியா இருக்காங்க. அம்மாவின் ஆட்சியை நிச்சயமா கொண்டு வரணும், எடப்பாடியை துரோகியை வீழ்த்த வேண்டும், எதிரி திமுகவை என்ன சொல்றது அடியோடு கரெக்டா அடிக்கணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பழனிசாமி கிடைக்கும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். காலில் விழுந்து பதவிக்காக எந்த ஒரு நிலையிலும் கூட இந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் அந்த டி ஷர்ட்டை போட்டு இருக்கவங்களே விஜயோடைய கட்சி கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆளுமையாக. பொலிட்டிக்கல் தளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சமூக சேவகர் அமமுக கிருஷ்ணகிரி ஐடி விங் மாவட்ட செயலாளர் ஆர்வி நிஷாந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் இப்போ அரசியல் களங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு சார். இது சார்ந்து அமமுக தரப்பினராக உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் சார். சார் இப்போ அமமுக மீண்டும் ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறது. பல தேர்தல்களை சந்திச்சதுக்கு அப்புறமும் இப்போ தற்போது இருக்க நிலையில தினகரன் அவர்களின் தலைமையில் கட்சி எப்படி புதிய திசையில் செல்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீங்க அமமுக பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அந்த இயக்கம் 2018 நம்ம ஆட்சி பயஞ்சி தொடங்குற பொழுது எந்த அளவுக்கு எழுச்சி இருந்ததோ அந்த அளவுக்கு எழுச்சி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2017, 18, 19 அந்த காலகட்டங்கள் நடந்த தேர்தல் மூலமாக எங்களால போதுமான ஆர்கே நகர் தேர்தலுக்கு அப்புறம் போதுமான வெற்றி பெறணும். மக்களிடம் அதிக செல்வாக்கை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் பெற்று வருகிறார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா கடைசியில 10 நாட்களுக்கு முன்னால்தான் எங்களுக்கு சின்னம் அலாட் பண்றாங்க. அந்த 10 நாட்கள் சின்னத்துவே நாங்க போயிட்டு மக்கள் கிட்ட போயிட்டு கொண்டு சேர்த்து உடனே கிட்ட 25 லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு 5% வாக்கு வாங்குறது வரலாற்றுல எந்த ஒரு கட்சியும் கிடையாது. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதே மாதிரி 2021 தேர்தல் உள்ளாட்சி இலக்கிற பல பேரூராட்சிகள் அப்ப மக்கள் கிட்டையும் தொண்டர்கிட்ட எவ்வளவு எழுச்சி இருந்ததோ அந்த எழுச்சி இப்பயுமே குறையாம இருக்கு. அது நீங்க வர தேர்தல பாத்தீங்கன்னாவே தெரியும். சரி, அடுத்த கேள்வி. தினகரன் அவர்கள் அரசியலில் இருந்து ஒரு சில வருடங்கள் வெளிப்படையாக அமைதியாக இருந்தார் சார். அவர் எப்பயுமே மக்கள் மத்தியிலையும் ஷார்ப் பொலிட்டீஷியன்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஆனா இப்போது மீண்டும் அவர் ஒரு சில கருத்துக்கள் மூலியமாவோ இல்ல அவரோட செயல்பாட்டு மூலியமாவோ அதிகமா அரசியல்ல மீண்டும் எழுச்சியா செயல்படுகிறாரு. இதுக்கான திட்டம் என்ன? அதோட நோக்கம் ஏதாச்சும் இருக்கா சார்? அதுக்கு அமைதியாக இருந்தாங்கன்னு சொல்றதுன்றது கருத்து சில பேர் வேண்டத்தகா சொல்றது. அதாவது புலி பதுங்குவது பாயத்தான் என்பார்கள். அதாவது அமைதியாக உட்கட்ட எனி டைம் நம்ம எல்லாரும் மாதிரி மாநாடு பொதுக்கூட்டம் போட்டா கட்சி கிடையாது. ஒரு கட்சிக்கு ஆணிவேர் உட்கட்டமைப்பு. அந்த உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான பணிகளை மாவட்டந்தோறும் பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டங்கள் போட்டு அது கட்சி எந்த அளவுக்கு கட்டமைப்பு கொண்டு வரணுமோ அதுக்கான பணியை அவர் செஞ்சுட்டு வர்றாரு. அமைதியாக இருக்கின்றாரு அப்படின்றதுக்காக கிடையாது. கட்சியை உட்கட்டமைப்பு ஆணிவேரை அவர் ஆலோசனை கூட்டம் போட்டு தொகுதி ரீதியாக நிர்வாகிகள் சந்தித்து கட்சியை கட்டுக்கோப்போட வைத்திருக்காரு. புலி பதுங்கிறது பாயறதுக்குன்ற மாதிரி அதை வச்சுக்கலாம் நீங்க சொன்னது போலயே. அடுத்த கேள்வி சார். அமமுக இப்போ தன்னுடைய அரசியல் அடையாளத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ வருகிற அம்மா நீங்க உள்ள வரும்போதே அம்மாவோட அந்த ஆட்சியை தான் நீங்க மீண்டும் கொண்டு வருவேன்னு சொல்லி உள்ள வந்தீங்க. இப்போ அந்த அடையாளத்தை அம்மாவின் வழி என்ற கோட்பாட்டை எப்படி சொல்வது? அதாவது எங்களுடைய கொடியிலே, அதாவது எங்கள் பொதுச் செயலாளர் அந்த உருவாக்கி எங்கள் கொடியிலே நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவின் உருவம் தாங்கிய கொடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அம்மாவுடைய அத்தனை கொள்கையை அம்மா என்னென்னத்தெல்லாம் எதிர்த்தாங்களோ, அம்மா எப்படி சிறப்பான ஆட்சிகளோ அம்மாவுடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையை தான் நாங்க செயல்பட்டு வருகிறோம். அதுல இருந்து ஒரு இம்மையால கூட நாங்க பின்வாங்க கிடையாது. அம்மாவுடைய ஆட்சியை நாங்க நிச்சயமா வழங்கணுன்றதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர்களுடைய அந்த வழிதான் எங்களுடைய தொண்டர்களுடைய வழியை தவிர அதை நோக்கிதான் நாங்க செயல்பட்டு வரோம்.
அந்த அம்மாவுடைய கொள்கைக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அதுல இருந்து நாங்க எதிர்த்து பேசுவோம். அம்மாவுடைய கொள்கைக்கு யார் எதிர்த்து பேசினாலும் எதிர்த்து பேசுவோம். அந்த அளவுக்கு தான் எங்கள் பொதுச் செயலாளர் தொண்டர்களை வழிநடத்தி வருகிறார். அந்த கொள்கை அம்மாவுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்குற மக்கள் கிட்ட இப்ப வரையுமே அம்மாவின் கொள்கையை கொண்டு சேர்ப்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். இப்போ சமீபத்துல தமிழகத்திலயும் சரி இல்லை இந்தியா முழுக்கவும் சரி அரசியல் களம்ன்றது ரொம்ப ரொம்ப சூடு பிடிக்குது சார். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில திரு தினகரன் அவர்கள் இந்திய கூட்டணியில இருந்து விலகி இருக்காரு. இது ஒரு முடிவு எதை குறிக்கிறது? ஒரு புதிய பாதையின் தொடக்கமா இது? இந்திய கூட்டணியிலிருந்து நான் ஏன் வெளியே வந்தேன் எப்படின்றதுக்காக நான் கேள்விக்கான ஆன்சர் பல பிரஸ் மீட்டுகள் வைக்கும்போது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அருமையா சொன்னார். டிடிவி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நான் வெளியே வந்தேன்றதுக்காக, அதாவது எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அது சரியா இருக்காதுன்னு எங்க பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள்கிட்ட வலியுறுத்தனால தொண்டர்களுடைய முடிவு என்னவோ அதுதான் எங்க தலைவர் எடுப்பாரு. சோ அதன்படி என்றதுக்காக தான் அந்த முடிவை அவர் அறிவிச்சிருந்ததுக்காக நாங்களாம் தொண்டர்கள் நாங்க நினைச்சிருக்கோம். அது இல்லாம நீங்க கேட்டீங்க கூட்டணி எப்படி அமையுன்னு. எங்க தலைவர் சொன்னது போல ஜனவரி டிசம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா பலமான கூட்டணி டிடிவி அவர்களை சுற்றியே களம் சுழலும். அந்த அளவுக்கு நடக்கும். பொதுச் செயலாளர் பாருங்க, அவர் வெயிட் அண்ட் சீ. சரி சார், இப்போ கூட்டணின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. திரு தினகரன் அவர்களும் சரி, இப்போ அவர் கூறியது மாதிரியே டிசம்பருக்குள் புது கட்சி இல்லது ஒரு புது கூட்டணி தமிழகத்துல தெரியுமா, இல்ல அதோட தீர்மானம் அறிவிக்கப்பட போகிறதா? இதற்கான தயாரிப்புகள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? துரோகங்களை எதிர்த்து நாங்கள் வந்தோம். துரோகிகளை எதிர்ப்பதற்காக, துரோகியை வீழ்த்துவதற்காக நிச்சயமாக தமிழக மக்களும் எங்கள் தொண்டர்களும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி எங்கள் பொதுச் செயலாளரான டிடிவி அவர்கள் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும். சரி சார், இப்போ துரோகிகள்னு ஒரு சில வார்த்தைகள், ரொம்ப அழுத்தமான வார்த்தைகள் நம்ம பதிவிட்டு இருந்தோம். இப்ப சமீப காலத்துல கொஞ்ச நாள்ல அவர் அந்த பதுங்கிறது பாயிரம் தாண்டி இப்போ அமமுக குறித்து தினகரன் அவர்கள் சில வலுவான கருத்துக்களை கட்சி சார்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறார் சார். குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கட்சி மீது ரொம்ப விமர்சனம் பண்றார். அந்த கருத்து பின்புலத்தை பற்றி நீங்கள் எப்படி விளக்குவீர்கள்? அதாவது எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் உண்மை. அவர் துரோகம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தார். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் கிடையாது. திருமதி சின்னம்மாவும் அந்த டிடிவி அவர்களும் இல்லை என்றால் அவருக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து சவுண்ட் போட முடியுமா? அவரு தொகுதியா போய் கூட்டம் போடுறாங்களே, தொகுதிமா போயிட்டு வானத்து பூமிக்கு பேசுறாங்களே. இந்த இடம் இவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற இடம் யாரால் வந்தது என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் உலகத்திற்கே தெரியும். சோ அதனால எங்களுடைய துரோகி அது போட இருக்கிற துரோகிகளை நிச்சயமாக அப்பருந்து குறை நாங்க எதிர்த்து தான் வரோம். தவிர அவங்களை வீழ்த்துவதற்கான அத்தனை பணியும், அதாவது துரோகிகளை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதே சமயம் உண்மையான ஒரு அம்மாவின் ஆட்சியை எங்கள் பொதுச் செயலாளரான டிடிவி அவர்களால் நிச்சயம் தர முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொண்டர்களாக பயணிக்கிறோம். சரி சார், இப்போ விஜய் அவர்களின் டிவிக்கு கட்சி வருகை சார், தமிழக அரசியல்ல அவர் என்னதான் கட்சி தொடங்கி ஒரு 2.5 வருஷம் இருந்தாலும் ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இப்போ அதனால தமிழக அரசியல்ல புதிய கட்சி உருவாகி இருக்கிறதா? அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, மூன்றாம் மணி போல் உருவாகி இருக்குதா? இது அமமுக எப்படி பாக்குது சார்? அல்லது அவங்களோட கூட்டணி இல்ல வேற எதுக்காவது சாத்தியமா இருக்கா? அதாவது அமமுக எப்படி பார்க்கும் என்பதை எங்கள் பொதுச் செயலாளரே சொல்லிட்டாரு. அதுக்கு நாங்க சொல்றதுக்கு ஒண்ணு இருந்தாலும் நீங்க கேட்கறன்றதுக்காக பாத்தீங்கன்னா எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, புது கட்சி பாத்தீங்கன்னா 2026 விஜயகாந்த் அவர்கள் என்ன ஒரு என்பேக்க கொடுத்தாரோ அதன் பிரதிபலிப்பாக அந்த புதிய கட்சியுடைய வருகை இருக்குன்றதுதான் எங்களுடைய கருத்து. சரி, இப்போ அமமுக தற்போது இளைஞர்களோட ரொம்ப தீவிரமா கைகோர்த்து கட்சியை மேம்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லலாம். டிஜிட்டல் ரீதியாகவும் சரி, சமூக ஊடகங்கள்லயும் சரி. கட்சியின் பங்களிப்பு இதுல எந்த வகையில இருக்கு? நீங்க இன்னைக்கு எல்லாருமே இளைஞர்களுக்கான கட்சி, எங்களுடைய இளைஞர்களுக்கான கட்சி, அவங்க கட்சி சொல்லிக்கிறாங்க. ஆனா 2017, 18, 19 காலகட்டம் நம்முடைய இன்டர்நெட் வலைதளங்கள், சமூக வலைதளங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் வசம் படாத பல இளைஞர்களே அரசியல் வசம் படுத்தியது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ வரையுமே அதிக இளைஞர்கள் கொண்ட இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. சில பேர் எங்களது இளைஞர்கள் எவ்வளவு இருக்காங்க, இளைஞர் பட்டாமட்டி இதெல்லாம் உண்மை கிடையாது. சமூக வலைதளங்கள் சொன்னீங்க, நிறைய நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா 2018, 19 காலகட்டத்துல சமூக வலைதளங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி என்ற ஹேஷ்டேக் எவ்வளவு ட்ரெண்டிங்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வரையுமே அமமுகவுடைய தலைவர்கள் பார்த்தா ஐடிவிகள் அனைத்து எந்த ஒரு
எதிர்ப்புகள் வந்தாலும் எங்களுடைய சவால்கள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய சமூக வலைத்துறைகள் களமாடுவதற்கு ஐடிவிங்கள் தயாரா இருக்காங்க. அமமுகவுடைய ஐடிவி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மற்றவங்கள மாதிரி நாங்க ட்ரெண்டிங் நாங்க கெத்துன்னு சொல்லி கிடையாது. செயல்பாடு ட்ரெண்டிங்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஐடிவி பிரிவு சமூக வலைத்தளங்களில் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விலகி வருகிறது. சரி சார், இப்போ திருப்பி நம்ம அந்த அம்மாவின் கொள்கையை சார்ந்த ஒரு கேள்விதான் சார். திரு தினகரன் அவர்கள் எந்த ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணாலும் அம்மா அரசின் நம்பிக்கை மீண்டும் உயிர் தர வேண்டும் என்று சொல்கிறார் சார். அதை நடைமுறையில் கொண்டுவதற்கு கட்சி எந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது சார்? நிச்சயமாக அம்மாவின் அரசை அம்மாவுடைய பாசறையில் பயின்ற மாணவனால் அண்ணன் டிடிவி அவர்களால் மட்டும்தான் தர முடியும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா என்ன செய்யறாங்க, எப்படி ஆட்சி நடத்துறாங்க, அந்த பின்புலத்துல இருந்து அம்மாவுக்கு எல்லாமே இருந்து பார்த்தவங்க, அவங்களால அது சிறப்பா கொண்டு வர முடியும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும், நீங்க என்ன பண்ண போறீங்க கேட்டது பாத்தீங்கன்னா, வருகின்ற தேர்தலை பாருங்க, அம்மாவுடைய ஆட்சியை எப்படி கொண்டு வருவோம், எந்த முறையில் கொண்டு வருவோம், அது மக்களுக்கு எப்படி பிரதிபலிப்பு வருகின்ற தேர்தல் மூலமா நீங்க பார்க்கணும். இப்போ அம்மாவின் வழிமுறைகள் நம்ம எடுத்துட்டாலே ஏடிஎம்கே தாண்டி, அதாவது அம்மா வழிமுறைகள் அம்மாவோட கொள்கைகள் தாண்டி அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியோ இல்லை அரசியல் எதிரியோ இல்லை கொள்கை எதிரியோ எடுத்துக்கிட்டாலே திமுக தான் சார். இப்போ அம்மா வழியில் வரக்கூடிய திரு தினகரன் அவர்களும் டிஎம்கேவை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு சார். அதாவது பலமுறை அரசியல் மீட்டிங்கில் கூட அரசியலின் கொடுமை என்று விமர்சித்து வருகிறார். உங்கள் பார்வையில் மக்கள் இன்று எதை எதிர்பார்க்கிறார்கள் சார்? மாற்றமா நிலைத்தன்மையா? மக்கள் பாத்தீங்கன்னா எதை எதிர்பார்க்கறாங்கன்னா மாற்றம் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க வருகின்ற தேர்தலை மாற்றமா இல்ல இதே கண்டினியூ ஆகுமான்னு வருகின்ற தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மக்கள் தான் எஜமானர்கள். நாம இந்த உட்காந்து கருத்து சொல்றதை விட அந்த 2026 தேர்தலை மக்கள் மாறணும்னு நினைச்சா மாறும். இல்ல மக்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சா மாறும். நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவுடைய சிறப்பான ஆட்சியை அமமுக மூலமாக மக்கள் நிச்சயமாக தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அமமுக தரப்புல இருந்து ஒரு எந்த அரசியல் கட்சியும் முன்வைக்காத ஒரு தத்துவத்தை முன் வச்சிருக்காங்க சார். அதாவது மக்கள் முன் அதிகாரம் பின். இதுக்காக இது மற்ற அரசியல் கட்சிகள் சொல்லனா, அரசாங்கம்னு வந்தாலே அங்க அதிகாரமும் நிச்சயமா வந்துடுது. அந்த சூழ்நிலையில அமமுக தரப்புல இருந்து மக்கள் முன் அதிகாரம் பின் என்ற தத்துவத்தை வைத்திருக்காங்க. அதை நீங்கள் அரசியல் ரீதியா எப்படி விளக்குவீங்க? மக்கள் முன் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் பாத்தீங்கன்னா நாங்க மக்கள் கிட்ட வச்சுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்களால் அம்மாவின் ஆட்சி சிறப்பாக வழங்க முடியும் என்ற ஒரு இதில் தான் நாங்க செயல்பட்டு வருகிறோம். அது எங்கள் பொதுச் செயலாளரான டிடிவி அவர்கள் நிச்சயமா கொடுக்க முடியும். காரணம் ஏன்னு பாத்தீங்கன்னா, பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 ஆண்டு 70 ஆண்டு நிகரான கட்சிகளுக்கு இணையா பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குன்றது உண்மை. நீங்க போய் பாருங்க பட்டி தொட்டி எல்லாம். அந்த பட்டி தொட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனா மக்கள் முன்னால பாத்தீங்கன்னா நிச்சயமா எங்களால அதிகாரத்தை கொண்டு போக முடியும். கட்டமைப்பு அந்த அளவுக்கு பலமா இருக்குது. அது வருகின்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். கடந்த தேர்தலில் நாங்கள் பின்னடைவை சந்தித்து இருந்தாலும் தொண்டர்கள் ஆகிய நாங்கள் உறுதுணையா இருப்போம். உங்களுக்கே தெரியும் 2021 தேர்தலில் அதிமுக யாரால் தோற்றது என்பது உங்களுக்கு தெரியும். 2019 நாங்கள் வாங்கிய வாக்குகள் எந்த அளவுக்கு மக்களிடம் 25 லட்சம் ஓட்டு வாங்கணும்னா அந்த 25 லட்சம் பேர் எங்களை நம்பி அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக எங்களை நம்பி வாக்கு போட்டாங்க. 25 லட்சம் ஓட்டுன்றது ஒரு சர்வசாதாரணமா வாங்கிட முடியாது. அந்த 25 லட்சம் ஓட்டு அந்த டிடிவியை நம்பி வாக்களித்தவர்கள். ஒரு கட்சி 2018 ஆரம்பிக்கிறாங்க, ஒரே வருஷம் தான் ஆகுது. ஒரே வருஷத்துல ஒரு 5% வாங்க முடியுது என்பதுனால மிகப்பெரிய வெற்றி. அதுவே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் பல இடங்களில் பாத்தீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலர்கள், பல இடங்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது வார்டு நம்பர்கள், ஊராட்சி மன்றத்தில் பல இடங்கள்ல அமமுக வந்தாங்க. அது பெரிய அளவில் மீடியாக்கள் வெளியில காட்டுறதுக்கு நாம பொறுப்பாக முடியாது. கட்டமைப்பு போய் பாத்தீங்கன்னா ஒரு கிளைக்கழகங்கள் முதல் ஒன்றியம், நகரம், மாவட்டம் அத்தனையும் ஃபுல்லா இருந்து நாங்க அந்த ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் அத்தனை பேரும் மக்களுக்கான அதிகாரத்தை அந்த டிடிவி அவர்களால் கொடுக்க முடியும் என்ற அந்த தத்துவத்தை நாங்க வைத்து செயல்பட்டு வருகிறோம். சரி, அடுத்த கேள்வி. சவுத்துன்னு எடுத்துக்கிட்டாலே முன்னாடி அம்மா வழியிலிருந்து வரும்போது அதிமுகவுக்கு ஒரு இது இருந்தது. இப்போ 2018 அப்புறமா திரு தினகரன் அவர்களோட ஆதிக்கம் அதிகமானு சொல்றாங்க. ஏன்னா இவர் அம்மாவை முன்னெடுத்து வைக்கிறாரு. இப்போ அதுக்கான வாக்கும் வாங்கியிருக்காங்க. அது குறைவாவே சொல்ல முடியாது. இப்போ 2026 தேர்தலில் அது இன்னும் ஏறுமா? அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? 2021 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 இருந்து ஒரு 28 தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா அதிமுகவை படு பாதாளத்திற்கு அமமுக கொண்டு சென்றது. அந்த தேர்தலுடைய அதிமுகவுடைய தோல்வி யாரால் தோல்வி அடைஞ்சாலும் தெரியும். அமமுக வாங்கிய வாக்குலாம் பாத்தீங்கன்னா தெரியும்.
தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் சில பேர்லாம் சொல்லிடுவாங்க. தென் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, காரைக்குடி, நாங்குநேரி, உசிலம்பட்டி, இது மாதிரி ஏராளமான தொகுதிகள் சொல்லிட்டு பாருங்க. இந்த தொகுதிகள் எல்லாம் பார்த்தோன்னா அமமுக சால்ட்டா 40,000 ஓட்டு, 32,000 ஓட்டு, 13,000 ஓட்டுகள் வாங்குறாங்க. இது பாத்தீங்கன்னா இன்னும் இந்த பக்கம் வட மாவட்டங்கள் எடுத்துக்கிறீங்க, தர்மபுரி, அரூர், இந்த பக்கம் மடத்துக்குளம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோளிங்கர், ஸ்ரீநகர் போன்ற இடங்களெல்லாம் இந்த தேர்தலை பார்த்தா அந்த 28 தொகுதி கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் 70 தொகுதிகள் மூலமாக பிரதிபலிக்கும். அத்தனை வாக்குகள் அதிகரிக்குமே தவிர அது வந்து குறையாது பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் கட்டமைப்போட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பலமா இருக்கு. போன தேர்தலில் அவங்க சரிஞ்சிட்டாங்களே, இந்த தேர்தலில் வீழ்ந்துருவாங்களே கிடையாது. நீங்க ஏதோ சொல்லுவாங்களே, பொறுத்தால் தான் புவி ஆழ்வார், பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்தவர்கள் தான் புவியை ஆண்டதாக வரலாறு, பொறுத்திருந்து பாருங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி எந்த அளவுக்கு இருக்குது என்பது 2026 நிச்சயமாக தெரியும். ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதாவது எதிர் அணியினரும் சரி, துரோகி அணியினரும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் என்ன சாதிச்சு முடியும், டிடிவினால் என்ன சாதிச்சு முடியும், அவர் தனி மரம் கிடையாதுங்க. லட்சம் தொண்டர்களை கொண்டுதான் அந்த மாபெரும் இயக்கத்தை வளர்த்து வராரு டிடிவி அண்ணன் அவர்கள். இந்த வரைக்கும் அவர் எடுத்த முடிவுகளுக்கு பின்வாங்காம செயல்பட்டார். நீங்க வருகின்ற தேர்தலை பாத்தீங்கன்னா அந்த 25 தொகுதி என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் முத்திரை நிச்சயமாக பதிவு. எப்பயுமே தமிழகத்துல வந்து ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், பல இந்த மாதிரி சிறந்த காமராஜர் அவர்கள், பல தலைவர்களால நம்ம ஆளப்பட்டிருக்கோம். அந்த வகையில தினகரன் அவர்களின் அரசியல் பாணி எப்போதுமே அமைதி ஆனால் துல்லியம். அந்த பாணி இன்றைய அரசியல்ல எவ்வளவு தேவையானது என்று நீங்க நினைக்கிறீங்க? ஆளுமைனாவே எனக்கு தெரியும் எப்படின்றது. அம்மா மாபெரும் புரட்சி தலைவி அம்மா பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய உரிமைகளையும் சரி, அம்மாவுடைய ஆளுமை, அந்த கம்பீரம், அந்த சட்டசபைக்குள்ள போனாலும் சரி, அந்த கட்சிக்கு எவ்வளவு ஒரு கம்பீரமாக இருந்தார்கள் என்பது தெரியும். இன்னைக்கு அப்படி ஒரு மாபெரும் தலைவர்கள் எல்லாம் ஆண்ட தமிழ்நாட்டுல அப்படி இருந்த ஆளுமைகளுக்கு மத்தியில எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசை நடத்த தெரியாத ஒரு திமுக இந்த பக்கம் இன்னைக்கு கட்சியை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கொண்டு போகணுமோ, பக்கம் பாத்தீங்கன்னா துரோகி டெண்டர் பாய்ஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி ஆளுமைக்கு என்ன அர்த்தமே தெரியாது. அவர் ஒரு பக்கம் போய் ஊரா கத்திக்கிட்டு உட்காந்து என்ன பேசணும்ன்றதே தெரியாம பேசிட்டு, இப்படி 2 பேரும் ஒரு பக்கம் அடிச்சிருக்கிற மத்தியில டிடிவி என்னும் மிகப்பெரிய ஆளுமை, எங்களுடைய தலைவர் எவ்வளவு மேல் என்பது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களாக எங்களுக்கும் தெரியும். நீங்க ஆளுமை எந்த அளவுக்கு டிடிவின்னு கேட்டீங்க, நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க. அவர் மேலும் பல நெருக்கடிகள், பல வழக்குகள் வந்த போதிலும் அதனை கண்டு ஒதுங்கியவர் கிடையாது. பல அடக்குமுறைகள் வந்ததும் அந்த அடக்குமுறைகளை அலறவிட்ட ஆட்டு நாயகன் தான் அந்த டிடிவி அவர்கள். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2017 கட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பல வழக்குகள், எவ்வளவு வழக்குகள், இல்லாத பொய்கள் எல்லாம் அன்னைக்கு மீடியாக்கள் சித்தரிக்கப்பட்டது. அத்தனையும் முறியடித்து உங்களுக்கே தெரியும். அந்த பிரஸ் மீட் பாத்தீங்கன்னா என்ன 20 வருஷம் உள்ள தூக்கப்பட்டாலும் 25ஆவது வருஷத்துல வந்து லோகிகள் எதிர்ப்ப இந்த கட்சியை நடத்துவா, கடைகோடி தொண்டரும் இந்த கட்சியை நடத்துவான்ற அந்த பிரஸ் மீட் தெரியும். அதெல்லாம் பார்த்து அவ்வளவு பெரிய ஆளுமை தலைவர் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துதான் அவ்வளவு லட்சம் தொண்டர்கள் படைய அவர் பின்னால் தெரியும். இந்த உரிமைங்க ஆளுமையும் பாத்தீங்கன்னா டிடிவியை நீங்க குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய ஆளுமை எந்த அளவுக்கு அந்த கட்சியை கட்டுக்கோப்பா நடத்துறதும் சரி, அந்த தொண்டர்களை இப்படி வழி நடத்தணும். எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போய் கலவரம் பண்றா, இப்படி அங்க போய் இதை பண்றா, அப்படி பண்ண சொல்ற தலைமை கிடையாது. ஒரு கம்பீரம், ஒரு ஆளுமை, அம்மாவுடைய அந்த ஆளுமையின் அறிவாற்றல் பாத்தீங்கன்னா இவரிடம் பார்த்துதான் நாங்கெல்லாம் கத்துக்கிட்டோம். டிடிவி அண்ணன் பார்த்தா எனக்குலாம் ஒரு நீங்களாம் பாத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கும் பாத்தீங்கன்னா எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் பர்சன் தான். எனக்குலாம் எப்பப்பெல்லாம் சோர்வு அடையுது, எப்பப்பெல்லாம் எனக்கு அப்படியே ரொம்ப மன உளைச்சல் இருக்கணும், அந்த மாபெரும் மனிதன் நான் டிடிவி அவர்களுடைய அந்த பிரஸ் மீட்டை தான் எடுத்து பார்ப்பேன். எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு சோதனைகள் அத்தையும் தாங்கி கொண்டு இருக்கின்ற அந்த மனுஷனே இப்படி தைரியமா இருப்போம் நாமெல்லாம் ஏமாத்துறோம். அந்த பிரஸ் மீட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பிரஸ் மீட்டெல்லாம் பார்த்து பல லட்சம் இளைஞர்கள் எல்லாம் குவிந்து இந்த அளவுக்கும் அந்த என்ன சொல்றது அடக்குமுறைகள் எல்லாம் அலறவிட்ட ஆட்டு நாயகன் தமிழக அரசியல் கழகத்தில் யாருன்னா டிடிவி அவர்கள் தான். பல வழக்குகள் வந்த போதிலும் அந்த வழக்குகளை, பொய் வழக்குகளை திரித்தவர்களை திணற வைத்தவர் அண்ணன் தினகரன். சரி, இப்போ நம்மளோட ஆளுமை தன்மை பத்தி பேசணும். இப்போ கட்சியோட உள்கட்டமைப்பு பார்த்தோம்னா நம்ம வந்து 2017-18 தொடங்கி 19 தேர்தலை சந்திச்சோம், திருப்பி 21 தேர்தல் சந்திச்சோம், 24 தேர்தல் சந்திச்சோம், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பல்வேறு தேர்தல் நம்ம சந்திச்சோம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கட்சி தொடங்கி ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்த அந்த தொண்டர்களோட மனநிலைமையும் இப்போ இருக்கிற பல்வேறு தேர்தலை சந்திச்ச பிறகும் அந்த தொண்டர்களோட மனநிலைமையும் இன்னும் ஒரே மாதிரி இருக்கா? அவங்களோட ஒருங்கிணைப்பு எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கிறதா? அதாவது இந்த கட்சி வந்து மேலூர்ல எந்த நோக்கத்துக்காக எங்கள் பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் தொடங்கினாங்களோ
என்ன கொள்கைக்காக எங்கள் பொதுச்செயலர் அவர்கள் பின்னால லட்சம் தொண்டர்களான டிடிவி பின்னால வந்தாங்களோ அந்த என்ன சொல்றது, இந்த எடப்பாடியின் துரோக சிந்தனை வீழ்த்தாமல் விடவே கூடாதுன்ற எங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இந்த அளவு இருக்கு. அந்த என்ன சொல்றது, போன தேர்தல 25 இடங்கள் 28 இடங்கள் பல தொகுதிகள் பல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்னு பார்த்தா இந்த தேர்தல அது அதிகமாகும். ஏன்னா எடப்பாடியை வீழ்த்தியே ஆகணும், துரோகியை படு பாதாளம் கொண்டு செல்லணும். அதுல இருந்து உறுதியா இருக்கும். அது இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர குறையாது. கட்சியில பார்த்து ஒரு கட்டுக்கு ஒவ்வொரு தொண்டர்களும் பாத்தீங்கன்னா வெளியா இருக்காங்க. அம்மாவின் ஆட்சியை நிச்சயமா கொண்டு வரணும், எடப்பாடியை துரோகியை வீழ்த்த வேண்டும், எதிரி திமுகவை என்ன சொல்றது அடியோடு விரட்ட அடிக்கணும், இதுல இருந்து பின்வாங்காம பயணிச்சுட்டு வராங்க. நீங்க எடப்பாடி டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன சொல்ற அரசியல் களத்துல துரோகம் துரோகி அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பழனிசாமி கொடுக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலில் விழுந்து பதவிக்காக எந்த ஒரு நிலையிலும் கூட என்ன வெக்கமா இல்லையா அவங்களுக்குலாம், பதவிக்காக என்ன சொல்றது சின்னமான வேண்டியது, பதவிக்காக அண்ணன் டிடிவி சொல்ல வேண்டியது. இன்னைக்கு பதவி வந்ததுன்னே என்ன சொல்றது நல்லா கிட்டி பாருங்க, பதவி கொடுத்த சின்னம்மாவுக்கு துரோகம், அண்ணன் டிடிவிக்கு துரோகம், அந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த பன்னீர்செல்வமுக்கும் துரோகம், என்ன சொல்றது இவங்களுக்கு இந்த 4 ஆண்டுகள் மேல சப்போர்ட்டா இருந்த பிஜேபிக்கு துரோகம். இப்படி துரோகம் 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 துரோகத்தை சுத்திதான் அவங்க கட்சி நடந்திருக்கு. தவிர இப்ப எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி தான் ஆளுமை கிடுகுன்னு. என்ன ஆளுமை? 11 தேர்தல் தொடர் தோல்வி, இதெல்லாம் ஒரு ஆளுமையாங்க? ஒரு கட்சியை போயிட்டு என்ன சொல்றது, ஒரு மாபெரும் ஒரு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி என்ன சொல்றது எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு பொதுக்குழு தானே கொடுத்து தன்னைத்தானே பதவி சூடிக்கிறதுலாம் ஒரு குழப்பாங்க. கேவலமான கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடிய இந்த துரோகிகத்தையும் வருகின்ற தேர்தல் நிச்சயமாக துரோகத்தை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நிச்சயமா கடத்தல் பார்க்குவீங்க. நீங்க அந்த 2021 காட்டிலும் நீங்க சில மீடியாலாம் போற 28 தொகுதியினர் 60-70 தொகுதிகள் மேற்படும் சாலிட்டா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளாகிய தொண்டர்களாக நாங்கள் அதிமுக வீழ்த்தி எங்களுடைய முத்திரை நிச்சயமாக 2026 நிச்சயமா பதிப்போம். இப்போ அவருடைய தலைமை கட்சி உள்ளுறுதியாக இருக்கிறது என்று நீங்க சொன்ன அந்த பதிலே ரொம்ப தெளிவா தெரியுது. திரு தினகரன் அவர்களோட எதிர்காலம் எந்த வகையில் தன்னை மற்றும் அமமுக தொண்டர்கள் ஆகிய நம்ம எல்லாரும் ஒரு கடத்துல தொண்டர்களாக தான் இருந்திருப்போம். இப்போ அமமுகவோட இது எப்படி இருக்கும்? தனித்து நிலையாண்மை பெறுவாங்களா இல்ல மீண்டும் பெரிய கூட்டணிக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாமா? அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் நம்பி உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா அந்த நாங்க ஆரம்பிச்ச அந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா பல நெருக்கடிகள், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அந்த 2018 பாத்தீங்கன்னா அந்த கட்சிகள் உருவாகும் பல நெருக்கடிகள். ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு ஆறு போதுன்னா அது நடுவில் கயிறு கட்டி நடக்க சொன்னா எப்படியோ அது மாதிரி பல நெருக்கடிகள். இந்த பக்கம் ஆளுகின்ற அந்த கட்சியினரும் இந்த பக்கம் எதிரிகளும் துரோகி பல நெருக்கடிகளுக்கு இடையே உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மா. அத்தனையும் பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகள் அத்தனையும் சமாளிச்சு தன்னுடைய இலக்கிலிருந்து இன்ன வரையும் திறமையாக பயணிக்கின்ற இயக்கம் தான் அமமுக. நீங்க பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வருகின்ற தேர்தல என்ன சொல்றது, நாங்க 2021 சரி 2019 சரி அதுக்கப்புறம் நடக்கின்ற உள்ளாட்சி தேர்தலும் பாத்தீங்கன்னா பல முறையில் போட்டிகள் வந்தாலும் தோல்விகள் வெற்றிகள் எது வந்தாலுமே எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துட்டு தான் நாங்க செயல்பட்டு வரோம். தோல்வி வந்தா துவண்டு போகாம எல்லாமே, வெற்றி வந்தா ஆடவும் ஆடாமையும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்களுடைய இலக்கு என்ன, துரோகியை வீழ்த்தணும், அம்மாவின் ஆட்சி மக்களுக்கு கொண்டு சேரும். அது மாதிரி அந்த நிலையில தான் நாங்க பயணிச்சு வரோம். நீங்க டிசம்பர்ல ஜனவரியில கூட்டணியா என்பதெல்லாம் பொறுத்துன்னு பாருங்க. எங்கள் பொதுச்செயலாளர் சொன்ன போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, மிகப்பெரிய கூட்டணி யாரும் எதிர்பார்க்க, நிச்சயமாக அந்த பணியை எங்கள் பொதுச்செயலாளர் டிடிவியோடு செய்து முடிப்பார்கள். ஜனவரியில் பாருங்க, வெயிட் அண்ட் சீ. இப்போ அமமுக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். நீங்க திரு தினகரன் அவர்களோட நீண்ட காலமா இருந்திருக்கிறீங்க இல்லையா? அவரை ஒரு சொல்லில் விவரிக்க வேண்டும் என்றால் என்ன சொல்லுவீங்க? அரசியல் வசப்படாத என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் அரசியல் வசப்படுத்திய மாபெரும் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் தான் குறிப்பிடுவேன். இப்போ 2026 தேர்தலை நோக்கி அமமுக பக்கம் மக்கள் கவனத்தை திருப்ப முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன பணிகளை மேற்கொள்ள போறீங்க? அம்மாவின் ஆட்சியை துரோகியால் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. ஏன்னா துரோகம் செஞ்சுதான் அந்த முகமடியார் பழனிசாமி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எந்த சாதனையும் பண்ணி அந்த இடத்துக்கு வரல. அத்தனை பேருக்கு துரோகம் பண்ணி தான்
முகமது பழனிசாமி அவர்கள் வந்திருக்காரு அந்த இடத்துல. ஆனா அம்மாவின் ஆட்சியை அண்ணன் டிடிவி அவர்களால் தான் நிச்சயமா கொடுக்க முடியும் என்று அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும். அதை நாங்க கிளைக்கழகத்தோடு குக்கரை கொண்டு சேர்ப்போம். காரணம் கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றது, நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. நீங்க தேனியெல்லாம் போய் பாத்தீங்கன்னா 2001 2002 காலகட்டத்தெல்லாம் அவருடைய பணியை பாருங்க. அதிமுகவுடைய பொருளாளராக இருந்திருக்காரு. அது மாதிரி மக்களுக்கான பணியை அம்மா இருக்கும் பொழுதே செய்திருக்கார். அதனால கட்டமைப்பு என்ன, கிளைக்கழகம் என்ன, ஒரு தொண்டனுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து தெளிந்த தலைவர் அவர். அம்மாவுடைய அந்த நினைவாற்றல் கருத்தாற்றலை மக்களுக்கு நிச்சயமாக கொண்டு சேர்ப்பான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக ஒரு தேர்தலில் பிரதிபலிக்கும். சார், இறுதி கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார். இந்த சமீப காலத்துல இந்த தாவேகா கரூர் அந்த ஸ்டாம்பைட்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கூட அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி இப்படியெல்லாம் சமூக வலைதளங்களையும் பல அரசியல் வட்டாரங்களையும் பேச்சுக்கள் அடிப்படுது. அதுக்கு தீனி போடுற வகையில எடப்பாடி அவர்களும் அவரோட ஒரு கூட்டத்துல தாவேகா கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அதிமுக எவ்வளவு பெரிய ஒரு கட்சி, அம்மா, எம்ஜிஆர் மாதிரி பல ஆளும் தலைவர்கள் கொண்ட ஒரு கட்சியா இருந்தது. 2.5 வருஷத்துல கட்சி தொடங்கி தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட வரவேற்பை எதிர்பார்த்து நிலையில அதிமுக இருக்கு. இது கட்சி எந்த அளவுக்கு இறங்கி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அம்மாவின் மிகப்பெரிய அந்த அதிமுகவின் இயக்கத்தை பாத்தீங்கன்னா, அம்மா வளர்த்த இயக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் என்ன சொல்றது, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு போயிட்டு அதான் சொல்றது, போயஸ் கார்டனை தேடி பல அரசியல் தலைவர்கள் கூட்டணிக்காக வருவாங்க. இன்னைக்கு போயிட்டு தன்னுடைய கட்சி தொண்டர்கள், நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், எடப்பாடியுடைய அந்த கூட்டத்துல தாவேகா கொடி பறந்தது. அந்த வீடியோ நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும். இந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் அந்த டிஷர்ட்டை போட்டு இருக்கவங்களே விஜயுடைய கட்சி கொடியை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆளுமையாக, தன் கட்சி தொண்டர்களை வேறொரு கட்சி கொடியை பிடிக்க வச்சு சொல்றாரு ஒரு ஆளுமையா. இவ்வளவு ஒரு கீழ்த்தனமான அரசியல அந்த அம்மாவின் கட்சியை எந்த அளவுக்கு என்ன சொல்ற அதிமுகவை அடமானம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு எடப்பாடியின் டீம் வச்சிருச்சு. துரோகியின் டீம்னே சொல்லாங்க. துரோகம் பண்ணி 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 அத்தனை பேருக்கு துரோகம். நிச்சயமாக இந்த 2026 தேர்தல அந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த பகல் கனவெல்லாம் எடப்பாடி காண்டிருக்காது. நிச்சயமா ஒரு துளி கூட அதெல்லாம் நடக்காது. எப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னா, தாவேகா விஜய் வந்து சொன்னார் போய் கொடிய பிடிங்கன்னு, அவங்களே அந்த 41 பேர் இழந்திருக்காரு. அந்த ஒரு என்ன சொல்றது விபத்துல இருந்து அவங்க வந்து என்ன எப்படி மக்களுக்கு கொண்டு அதுல இருந்து வெளிவரல. உடனே அதை வச்சு அந்த என்ன சொல்றது கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றது எடப்பாடி வந்து அரசியல் பண்ணி தன்னுடைய கட்சி வந்து என்ன சொல்றது அப்படியே டிபேட்லயும் சரி மற்ற பிரதிபலிக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். தவிர இந்த பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அந்த சொல்லி போட்டாச்சுன்றதுலாம் உங்களுக்கு டிசம்பர்ல பதில் தெரியும் பாருங்க சார். 2014 அதிமுகவில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமை இருந்தாங்க, அது மக்களுக்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாங்க. மோடியா லேடியான்ற வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய போட்டியே நிலவுச்சு. இத்தனைக்கும் பிஜேபி வந்து சென்ட்ரல் பார்ட்டி, அம்மா தலைமையில அதிமுக வந்து ஸ்டேட் பார்ட்டியா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அதிமுக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த வலு இழந்திருக்கா இல்ல அதே சக்தியோட தான் இருக்கா? அமமுக பாதையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அம்மா அவர்கள் இருக்கின்றவரை அது ராணுவ கட்டுப்பாடு கெத்து என்ன சொல்றது அப்படி அசைக்க முடியாது, எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் இயக்கமாக அதிமுக இருந்தது அம்மா இருக்கின்றவரை. அதுக்கப்புறம் இந்த துரோகி பழனிசாமி எல்லாருக்கும் துரோகம் செஞ்சு படு பாதாளத்திற்கு என்ன சொல்றது பல இடங்கள்ல டெபாசிட்டுங்க. இந்த போன தேர்தல்ல போன பாராளுமன்ற தேர்தல்ல பல இடங்கள்ல டெபாசிட் இழக்கிற இயக்கமாக அதிமுக. அதெல்லாம் கொண்டு சேர்த்தது யார்? தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த கட்சியை வந்து அடமான வச்சு பல இடங்கள்ல தோல்விங்க. மாபெரும் இந்த இயக்கத்தை வந்து தோல்வி போட்டுச்சு. அதுதான் எடப்பாடியுடைய சாதனையை தவிர வேற எந்த ஒரு சாதனை கிடையாது. இன்னைக்கு நிச்சயமா வலுவு விழுந்துருச்சுங்க. ஏடிஎம்கே என்ன வலுவு? 0ல இருக்கு. அம்மா கிட்ட இருந்த அத்தனை ஆளுமை எல்லாம் அதிமுக இப்ப கிடையாது. அம்மாவோட சரி அதிமுக கம்பீரமா இருந்தது. அம்மாவுடைய ஆட்சியை கொடுக்கிற நாங்க அம்மாவின் ஆட்சியை சொல்றோம், அம்மாவின் பேரை சொல்லி அம்மாக்கே துரோகம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு என்ன கேள்விக்குறியா இருக்க தவிர ஆளுமை அந்த வார்த்தைக்கே என்ன சொல்ற தகுதி இல்லாத ஒரு நபர் தான் துரோகி பழனிசாமி. எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து அப்படியே கார்பரேட் நிறுவனம். அந்த கட்சி கிடையாது அதிமுக, கார்பரேட் நிறுவனம். அந்த அளவுக்கு என்ன சொல்றது
இவர் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் டைரக்டா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். அமமுக ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு முழு கப்பா. சரி, அமமுக கட்சி கிடையாது, முழு கப்பா. ஏன் அமமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 5 கோடி 10 கோடி 5 லட்சம் 10 லட்சம் அமமுக ஒரு கட்சி இல்லைன்னு சொல்றீங்க. அமமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏன் அத்தனை கோடியை கொடுத்து விலைக்கு வாங்கி எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கப்பா. பணம் இல்லாத கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஏன் 5 கோடி 10 கோடி 10 லட்சம் கொடுத்து வாங்கிருக்காங்க? இது உண்மைங்க, வீடியோ ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு. அதை நான் வெளியிட்டேன்னா பணம் வாங்கியவர்களும் சரி, அதை பேசுறதும் சரி அசிங்கப்பட்டுறாங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தனமா ஒரு என்ன சொல்றது, அடுத்த கட்சியில இருக்கிறவங்கள பணத்தை கொடுத்து பணம் தான் மூலாதாரம். பணம் தான் தெரியும், டெண்டருக்காக என்ன வேணாலும் செய்வாங்க இவங்க. பணத்துக்காக மூலாதாரம் வச்சுதான் ஏடிஎம்கே வளர்த்துட்டு வராங்க தவிர எந்த ஒரு ஆளுமையும் அதிமுக கிடையாது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், இப்ப மக்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு நேரடி செய்தி அமமுகவின் பெயர்ல தினகரன் அவர்களின் குரல்ல மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் அறிவாற்றலை துல்லியமாக கவனித்தவர் அண்ணன் டிடிவி அவர்கள். அம்மாவுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அரசியல் செய்து வந்தவர் அண்ணன் டிடிவி அவர்கள். அம்மா அவர்கள் சோதனையாக இருந்த காலகட்டத்தில் இல்லாம பக்கத்துணையாக இருந்தவர் அண்ணன் டிடிவி அவர்கள். இப்படி அம்மாவின் கொள்கையை எல்லாம் உள்வாங்கியுள்ள அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மக்கள் அம்மாவின் ஆட்சி அண்ணன் டிடிவி அவர்களால் மட்டும்தான் தர முடியும் என்று நிச்சயம் நம்பி அண்ணன் டிடிவி அவர்களுக்கு பக்கபலமா இருந்து அவரை ஆதரிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி சார், உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி சார்.